நாமதேவர் பாடும் பொழுது ஆடி மாதம் பண்டரிபுரத்தில் ரொம்ப விசேஷமாக இருக்கும். உள்ளே நுழைய முடியாது. பணக்காரன், ஏழை, படித்தவன், முட்டாள், யார் வேணா இருக்கட்டும், அவங்க அத்தனை பேரும் அந்த வெள்ளை ட்ரெஸ் போட்டு, நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த தலையில் தொப்பி போட்டு கையில் ஜால்ராவை சிப்லா கட்ட வச்சு விட்டல விட்டல ஜெய் ஜெய் விட்டல மோர் ஃபுல்லாக போயிட்டுருப்பாங்கம்மா. வழி ஃபுல்லாக அவங்களுக்கு மோர் கொடுப்பாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க, என்னென்னமோ கொடுப்பாங்க. அதை பற்றி அவங்க கேரே பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட கோல் எனக்கு பாண்டுரங்கன் தான், எனக்கு பாண்டுரங்கனை பார்க்கணும். விட்டல விட்டல அவன் பெரிய சிஇஓவாக இருப்பான் கம்பெனியில். அவன் கவலையே பட மாட்டான். சாதாரணமாக செருப்பு இல்லாமல் ஜாலியாக டான்ஸ் ஆடுறது அதெல்லாம் வெளியில். இவங்க பாடிட்டு வரும்போது பாண்டுரங்கன் வந்து சன்னிதியில் இருக்க மாட்டானா, இவங்களோட சேர்ந்து ஆடிட்டு வருவாங்க. அதனாலதான் அந்த ருக்மணிக்கு என்ன பயமா, இந்த ஆடி மாசம் வந்து ஒரு சதஸ் நடக்கும். ஆடி மாசம் ஏகாதசியில எங்க பண்டரிபுரத்துல பண்டரிநாதன் சன்னதிக்கு எதிர்க்க. அப்போ ஞானேஸ்வர், இவங்க நாமதேவர், துக்காரம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து நாம சங்கீர்த்தனை பண்ணுவாங்களாம் ஊரோட சேர்ந்து. ஓகே. இந்த மாதிரி இப்போ சொல்லும்போது சொல்லுதுன்னா, அப்போ ருக்மணி வந்து கிருஷ்ணரை டைட்டா அப்படி பிடிச்சிப்பாலாம். ஏன்னா இவன் எங்கேயாவது ஆட போயிட்டு அந்த மாதிரி நடந்துதான். ஒரு ஆடி மாதம் ஏகாதசியில் இவன் எல்லாம் விட்டல விட்டல ஜெய ஜெய விட்டல பாடிட்டு இருக்கும்போது அவன் வேஷ்டி அவுந்து போனது தெரியாமல் விட்டலில் வந்து இவாளோட டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். அப்போது ஒய்ஃபுக்கு எவ்வளோ அவமானமாக இருக்கும். ஐயோ சொல்லிட்டு, அதனாலே நாமதேவரை பார்த்தாலே அவளுக்கு பயமா, ஐயோ இவன் வந்துட்டானே, இப்போ இவர் ட்ரெஸ் இல்லாமல் பண்ணிடுவானே அப்படின்னு. அப்போது இசைக்கு அவ்வளோ அவ்வளோ மகத்துவமா. ஏன்னா இன்னைக்கும் அப்போ வாரியார் சொல்லும் போது எனக்கு அதுதான் ஞாபகம் வந்து, நான் காவு காவுன்னு என்னதான் கத்தினாலும் 2 மணி நேரம், வீரமணி ஒரு பாட்டு பாடினா ஐயப்பன் வந்துடுவான், முருகன் வந்துடுவான் அப்படின்னு. எனக்கு ரொம்ப என்னமோ பெரிய ஒரு 100 ஆஸ்கர் அவார்டு ஒன்னா சேர்ந்து கையில கொடுத்தா மாதிரி அப்படி தூக்கின்னு வர மாதிரி ஒரு இல்லை. இது பெரிய பாக்கியமா. இது இசை மூலம் கடவுளை அடையலாம் என்பது சத்தியம்.